பிக் பாஸ் வீட்ல இப்போ கமருதீன் மற்றும் பார்வதி இவங்க 2 பேருக்குமே ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு இப்போ அதிரடியா வெளியேற்றப்பட்டிருக்காங்க. சாண்ட்ரா அவங்க கிட்ட ரொம்பவே கீழ்த்தரமா நடந்துகிட்ட விஷயத்துக்காக அதிரடியா இப்போ இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே வரது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ரெட் கார்டு வாங்கினா அது அவங்களுடைய கெரியருக்கே பாதிப்பு, அவமானம், கெட்ட பெயர் அப்படிங்கறத தாண்டி ரொம்பவே முக்கியமான விஷயமா பினான்சியலா அவங்களுக்கு அது எக்கச்சக்கமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. கண்டிப்பா இந்த விஷயத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதாவது பிக் பாஸ் வீட்ல இருந்து ரெட் கார்டு வாங்கிட்டா அது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பின் விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் ஒரு பேரதிர்ச்சியான விஷயமா இருந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பிக் பாஸ் வீட்ல கமருதீன் மற்றும் பார்வதி இவங்க 2 பேருமே இப்போ 90 நாட்கள் கிட்ட பிக் பாஸ் வீட்ல இருந்திருக்காங்க. இதுல ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பளம் அப்படின்னு 100 நாட்களுக்கும் இவ்வளவு சம்பளம் அப்படிங்கிற மாதிரி நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். இப்போ ரெட் கார்டு வாங்கிட்டு அந்த ஷோவை விட்டு ஒரு போட்டியாளர் வெளியே போனா ₹1 கூட அவருக்கு சம்பளம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் விதிமுறைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. ₹1 சம்பளம் இல்லாம தான் அவங்க இந்த பிக் பாஸ் வீட்ல இருந்து எவிக்ட் ஆகி போகணும். இதுல அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாதாரண மக்கள் ஓட்டு அடிப்படையில எவிக்ட் ஆகி வெளியே வரவங்க பிக் பாஸ் அவர்களை பெருமளவுல கண்ணியப்படுத்தி அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுத்து வெளியே வந்து பிக் பாஸ் மேடையில அவங்களுக்கான பயண வீடியோ போட்டு காட்டி பிக் பாஸ் ஆதரவோடையும் மக்களுடைய ஆதரவோடையும் கண்ணியமா வெளியே போவாங்க. இதோட அவங்க இருந்ததுக்கான சம்பளமும் அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனா ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போறவங்களுக்கு எந்த ஒரு பிக் பாஸ் சலுகையும் கிடையாது. அதாவது அவங்க வெளியே வரதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்ல இருந்திருக்கும் போது அவங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட் வவுச்சர், டாஸ்க்ல வின் பண்ணி கிடைச்ச பொருட்கள், ஸ்பான்சர்ஷிப் மூலியமா கிடைச்ச பொருட்கள்னு பிக் பாஸ் வீட்ல இருந்து ஒரு குண்டூசியை கூட வெளியே எடுத்துட்டு போக முடியாது. அதே மாதிரி இவங்க வெளியே போகும்போது பிக் பாஸ் இவங்களை கண்ணியப்படுத்த மாட்டாரு. இவங்களுக்கான பயண வீடியோவும் போட மாட்டாங்க. இதை விட சோகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களை பின்வாசல் வழியா தான் பிக் பாஸ் செட்ல இருந்தே வெளியேற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்தபடியா பிக் பாஸ் உடைய இறுதி கட்டமான கிராண்ட் பினாலே நிகழ்ச்சிக்கு இவங்களுக்கு எந்த ஒரு அழைப்பும் கொடுக்கப்படாது. அதே மாதிரி இவங்களும் இறுதி நாட்கள்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர முடியாது அப்படிங்கறது மட்டும் இல்லாம கிராண்ட் பினாலே நிகழ்ச்சியில கலந்துக்கவும் முடியாது. இதே மாதிரி பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் கொண்டாட்டம் நிகழ்ச்சியிலையும் இவங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படாது. இவங்களும் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்க முடியாது. ரெட் கார்டு வாங்கியதுனால பிக் பாஸ் சார்ந்த எந்த ஒரு நிகழ்ச்சியிலையுமே இவங்க கலந்துக்க முடியாது. சுமார் 90 நாட்கள் பிக் பாஸ் வீட்ல இருந்துட்டு இருந்த கமருதீன் மற்றும் பார்வதி இவங்க 2 பேரும் இன்னும் ஒரு 10 நாட்கள் மட்டும் செல்ஃப் கண்ட்ரோலோட இருந்திருந்தா அவங்க இவ்வளவு பெரிய பின் விளைவுகளை சந்திச்சிருக்க மாட்டாங்க. இது மட்டும் இல்லாம இருந்த 100 நாட்களுக்கான சம்பளமும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா அவங்க 2 பேரும் செஞ்ச மிகப்பெரிய தவறுனால அவங்களுடைய சம்பளம் போனது மட்டும் இல்லாம பெரும் அளவுல அசிங்கப்பட்டு ரொம்ப கெட்ட பெயரோட வெளியே போயிருக்காங்க. இப்போ கமருதீன் மற்றும் பார்வதி இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு வெளியே அனுப்பினதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.